ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 5 வகையான சப்பாத்தி ரெசிபி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காயை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே பெரிய போர்க்களமே நடக்கும். சாப்பிட்ற டைமில் அம்மா எனக்கு இந்த காய் வேண்டாம், அந்த காய் வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கலன்ட்டு. ஸோ அதனால் 5 வகையான காயை வச்சு நம்ம சப்பாத்தி பண்ண போகிறோம். பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அந்த சப்பாத்தி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் முள்ளங்கி துருகிட்டு ஒரு 10 கிராம் போல் முள்ளங்கி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 100 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. ஸ்டார்டிங்கில் முள்ளங்கியில் இருக்கிற நீர்ச்சத்து உள்ள காய்ங்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு பாருங்கள், தண்ணி நான் ஒரு கொஞ்சம் கூட சேர்த்தவே இல்லை. எனக்கு அதில் இருந்த தண்ணியே போதுமானதாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பூசணிக்காய் துருவி ஒரு 10 கிராம் எடுத்துருக்கேன். அதே அளவு கோதுமை மாவு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. எதுக்குமே ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்த்தாதீங்க. கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துங்க. இதையும் நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அடுத்ததான் நான் கேரட் எடுத்துக்கிறேன். அதே போல் 1 கப் மாவு, கோதுமை மாவு, உப்பு. இப்போ இதில் நீங்கள் எந்த மசாலா பொருட்கள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, இப்படி எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம குழந்தைகளுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இதில் நான் எந்த மசாலாவும் சேர்த்துக்கல. இப்போ நம்ம கேரட்டும் பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து நான் எடுத்துகிட்டது சுரைக்காய், அப்புறம் உப்பு, மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சிடுங்க. இதுக்கும் பாருங்கள், ஒரு துளி கூட தண்ணி தேவைப்படாது. சில டைமில் தண்ணி ஜாஸ்தியாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டால் கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஆப்பிள் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சுவையுள்ளதாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெறுமனே ஒரு சப்பாத்தி செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி காய் சேர்த்து பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு காய் சாப்பிட்ட மாதிரியும் ஆகும், சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரியும் ஆகும். இப்போ பாருங்கள், இதையும் பிசைஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், அதிலிருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். அதை மாவில் இப்படி தேய்ச்சிட்டு தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற கல்லுலேயும் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும். நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைட்லேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு திருப்பி போட்டு எண்ணெய் தடவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சப்பாத்தி ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் பூசணிக்காயோட சப்பாத்தி போட்டுக்கிறேன். நல்லா எல்லோ கலரில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி. இப்போ இதுவும் ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது கேரட், அதோடது. இதை நான் இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு தேய்க்க போகிறேன். நீங்கள் எப்படி தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க.
இந்த சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது ஆப்பிளோடது. இப்போ இதையும் நல்லா தேய்ச்சி போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த சப்பாத்தி நமக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் மற்ற எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சப்பாத்தியும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.